இன்றைக்கி லீட் கோட் ப்ராப்ளமில் ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பைத்தான் கோடை வச்சு இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, அவங்க சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவர்ஸ் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போ லிங்க் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நோடுன்னு சொல்லுவோம். அதாவது அதில் டேட்டா மட்டும் இருக்காது. அரேயில் டேட்டா மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் லிங்க் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா இருக்கும் ப்ளஸ் பாயிண்டர் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா ப்ளஸ் பாயிண்டர். ஸோ இதை தான் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ எதுக்கு இந்த பாயிண்டர் அப்படின்னு, இந்த பாயிண்டர் என்ன வச்சுருக்கோன்னா நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸை இந்த பாயிண்டர் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா லிங்க் லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெமரியில் கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டு, ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுன்றது அது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். நம்மளோட ப்ராப்ளமும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா வச்சுருக்கேன். அதோட டேட்டாவோட அட்ரஸ் 1000. ஓகேவா? இந்த டேட்டா 2. ஸோ இதோட அட்ரஸ் 2000. ஸோ இது எப்படி லிங்க் ஆகிருக்கு, இந்த 1ன்றது டேட்டா, இது பாயிண்டர்னா வச்சுக்கோங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸ் என்ன 2000 இந்த பாயிண்டர் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நம்ம 2000 இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் லிங்க் லிஸ்ட். அடுத்த நோடோட அட்ரஸை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும் பாயிண்டர் யூஸ் பண்ணி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை கொடுத்துருவாங்க, ஹெட்டோட அட்ரஸ். ஸோ நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை நம்ம அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சா, அதாவது ஹெட்டு அப்படின்னா ஸ்டார்டிங் நோடோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ ஹெட்டில் தான் 1000ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸை தான் ஹெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஹெட்டு டெய்லுன்னு சொல்லுவோம். டெய்ல்னால் கடைசி நோடு, லாஸ்ட் நோடு. ஹெட்டுனா ஃபஸ்ட்டு நோடு. ஸோ ஃபஸ்ட்டு நோட அட்ரஸை கொடுத்துருவாங்க. அந்த நோடோட அட்ரஸை கொடுத்துட்டு நம்ம லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நோடோட அட்ரஸ், ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா, நம்ம இந்த நோடை வச்சுட்டு அடுத்த நோடோட அட்ரஸ் இதில் இருக்குது, நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் அங்கே போவோம். ஸோ அதையுமே ஒரு நோடுக்கும் நம்ம போகலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இதில் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 இருக்கிறத 5 4 3 2 1 ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு 2 நோடு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஃபஸ்ட்டு வரணும், 2 டேட்டா 2 இங்கே வரணும், 1 இங்கே இருக்கணும். ஸோ இந்த டேட்டா வந்துடுச்சு. இந்த ஆர்டரில் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இது ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 2ன்ற டேட்டா இது 1000. இதோட அட்ரஸ் 2000. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதோட அட்ரஸ் 2000, இதோட அட்ரஸ் 1000. ஸோ இப்போ இது ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த நோடோட நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இந்த அட்ரஸாக இருக்கணும். ஸோ 1000 இருந்தால் தான் இதுவும் லிங்க் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதோட கடைசி நோடு இது. ஸோ இங்கேருந்து 2000 இருக்குது. இது நல்லாயிருக்கும், ஏன்னா இதான் லாஸ்ட் நோடு. ஸோ இதை நல்லா மாற்றியாச்சு. ஸோ இது இங்கே ஹெட் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணோமோ அதை நம்ம லாஜிக்காக எழுதிட்டு கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோடில் இருப்போம். ஸோ ஒவ்வொரு நோடாக தான் நம்ம போக முடியுமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோடில் இருப்போம். ஸோ இந்த நோடை நம்ம என்ன மாற்றிருக்கோம், 1 2000 இருக்கிறத 1 4ன்னு மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் இந்த நோடை 1 2000 இருக்கிறத 1 4ன்னு மாற்றினீங்க அப்படின்னா இது என்னவோ மாற்றிருக்கோம். இங்கே 1ன்ற அந்த அட்ரஸ் இது லாஸ்ட் நோடுன்றதுனால நல்ல. ஸோ இதை இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 2000ன்ற இந்த எடுத்துகிட்டு நல்லன்னு மாற்றோம். ஸோ இந்த 2000ன்றது என்னது, நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ். ஸோ இதை நீங்கள் நல்லன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நோடுக்கு எப்படி போவீங்க? ஸோ இதை நல்லன்னு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும் எதுலையாச்சும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த நோடுக்கு போக முடியும் அந்த அட்ரஸை வச்சு. ஸோ இந்த 2000 சொல்லிவிட்டு நான் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தான்
ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் அதில் வந்து வேல்யூவை இது பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த நோடுக்கே போக முடியும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இங்கே ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் இங்கே 2000 சொல்லிவிட்டு இந்த இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த நோடுக்கு போக முடியும். ஸோ அடுத்த நோடு என்ன அட்ரஸு 2000. ஸோ இந்த நோடுக்கு நான் போக முடியும். ஸோ இந்த நோடுக்கு இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணும்போது இதை நான் இப்படி மாற்றிட்டேன். ஸோ 1000 நல்லன்னு மாற்றிட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இது பண்ணியாச்சு, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதையும் லிங்க் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சேன், இங்கே 2 நல்ல இருக்கா. ஸோ இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதோட அட்ரஸ் தூக்கிட்டு போய் இதில் போடணுமா இதுக்கு. ஏன்னா இதுதான் என்னது நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸ். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன நோடு இருக்குதுன்னு சொல்கிறது இந்த நோடு தான். ஸோ இந்த பாயிண்டரில் தான். ஸோ இதோட அட்ரஸை நான் இங்கே தூக்கிட்டு போடணும். எதோட அட்ரஸை, இந்த 1000ன்ற அட்ரஸை நான் இங்கே தூக்கிட்டு போய் போடணும். ஸோ இந்த 1000 அட்ரஸை தூக்கிட்டு போய் நான் இங்கே போடணும். ஸோ இதுதான் என்ன நோடு, ப்ரீவியஸ் நோடு. இதுதான் வந்து இது முன்னாடி இருக்கிற நோடு, இதுக்கு முன்னாடி இருக்கிற நோடு ப்ரீவியஸ் நோடா. ஸோ இந்த நோடில் அடுத்த நோடோட இதுதான் இது நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ். ஸோ இதுதான் இந்த சைடில் இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டா, இதில் தான் நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற நோடு இதில் என்னது, ப்ரீவியஸ் நோடு. இதோட அட்ரஸ் ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் என்ன 1000. ஸோ இந்த 1000 தூக்கிட்டு போயிட்டு நம்ம இதில் போடணுமா. ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ், ஸோ ப்ரீவியஸில் இந்த நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த நோடோட அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் இதில் போட்டுக்குவேன். ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ்ஸு அதை தூக்கிட்டு போய் எதில் போடணும், இந்த நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸில் போடணும். ஸோ 2 வந்து நல்லா இருக்கிறது என்னவா மாறும், ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் 1000, இங்கே 1000ன்னு போடுறேன். ஸோ 1000 இங்கே போட்டால் இங்கே 1000 எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை போய் லிங்க் பண்ணிவிடும். ஸோ இதுதான் 1000. நம்ம ஏற்கனவே 1000 இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1 நல்லன்னு மாற்றிருக்கோமா. ஸோ இதை லிங்க் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் தூக்கிட்டு போயிட்டு இதில் போட்டனால இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதை எப்படி கோடாக மாற்றுறது, நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதை தான் நம்ம கோடாக மாற்ற போகிறோம். ஸோ நான் வந்து பைத்தான் கோடில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு நோடு இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிஸ்ட்டு நோடில் வந்து வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ அவங்க வந்து வேல்யூன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுற இந்த 2000 இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ .next இந்த நோடுக்குள்ளே. ஸோ இந்த நோடோட ஹெட்டோட அட்ரஸை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ஹெட்டு. ஸோ அந்த ஹெட்டோட அட்ரஸை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை தான் இப்போ இங்கே பண்ண ஸ்டெப்பை திருப்பி பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இதில் 2 நோடோட முடிஞ்சிச்சு. ஸோ 3 4 5 நோடுனா கண்டினியூஸாக அதுவே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், திருப்பி இந்த நோடுக்கு போகிறேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கரண்ட்டாக ஹெட்டோட நோடு, கரண்ட் நோடு, ப்ரீவியஸ்ன்னு 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ கரண்ட்டாக இங்கே இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸும் எனக்கு வேணும் இங்கே நான் போகும்போது. ஸோ 2 பாயிண்டர். ஸோ நான் 2 பாயிண்டரை வந்து இது பண்ணுறேன், ஓகேவா. கரண்ட்டுன்றது ஹெட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரண்ட்டுன்றது இது இந்த 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி நம்ம மூவ் பண்ண போய் அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும். ஸோ கரண்ட்டுன்றதை நான் ஹெட்டுன்னு வச்சுக்கேன், ஹெட்டு தான் நம்மளுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் நோடு ஷார்ட்டாக நான் இது பண்ணிக்கிறேன், ஹெட்டுன்னு கரண்ட் நோடு நேற்று. ஸோ ப்ரீவியஸ் நோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் நோடும் இது பண்ணும்போது மூவ் ஆகும். ஸோ இனிஷியலாக நான் வந்து ப்ரீவியஸ் நோடை வந்து நன்னு வச்சுக்கிறேன். இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் ஏன்னு சொல்லுவேன், இப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து லூப்குள்ளே கண்டினியூஸாக பண்ணணும். ஏன்னா இந்த நோடு முடிஞ்சோடனே இது லூப்குள்ளே கண்டினியூஸாக போகணும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த லூப்குள்ளே தான் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப் பண்ணேன், நெக்ஸ்ட்டு நோட ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்,
இங்கே வந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நோடு ஸ்டோர் பண்ணேன். எதை வேல்யூவோடு ஸ்டோர் பண்ணேன்? 2000. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு நோடு இந்த 2000 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதுதான் கரண்ட் நோடு. கரண்ட் நோடுனா என்னது? கரண்ட் நோடு தான் ஹெட்டோட இந்த நோடு. ஓகேவா? இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் எனக்கு வேணும். இதுதான் நோடு. ஸோ நோடுன்னு எடுத்துக்கிட்டிங்க லிஸ்ட்டோட நோடில் வேல்யூ நெக்ஸ்ட்டு. ஸோ 1ன்றது வேல்யூ, நெக்ஸ்ட்டுன்றது இந்த 2000. ஸோ கரண்ட் டாட் வேல்யூன்னு அக்சஸ் பண்ணால் 1, கரண்ட் டாட் 2 நெக்ஸ்ட்டுன்னு அக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ நான் என்ன செய்யணும்? கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு தான் எனக்கு வேணும் 2000. கரண்ட்டுன்றது தான் இந்த நோடு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க கோடில் அவங்க. ஓகேவா? நோடில் வேல்யூ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டுன்ற இந்த பாயிண்டரில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன செய்யணும்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் நான் என்ன போட்டேன்? நல்ல போட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் நோட். ஸோ இப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் நான் நல்ல போட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் வரணும்? இப்போ இந்த கேஸில் இது வந்து லாஸ்ட் நோடு நான் நல்ல போட்டேன். இந்த கேஸில் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு? இப்போ இந்த கரண்ட்டை வந்து இங்கே தூக்கிட்டு போய் போடுறேன். இதில் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன வேல்யூவை நான் தூக்கி போட்டேன்? ப்ரீவியஸோட வேல்யூ. அதாவது இந்த 2000 தான் இந்த 1000 இங்கே கரண்ட். இப்போ இங்கே கரண்ட் இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் 2ல் என்ன இருக்குது? நல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு என்ன போட்டேன்? 1000. ஸோ 1000ன்றது ப்ரீவியஸ் நோடோட அட்ரெஸ்ஸு. ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரெஸை நான் இங்கே போடணும். அப்போ ப்ரீவியஸுன்ற இதை நான் இங்கே போடுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து அதை நன்னாக வச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் நோட நன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் நோடு வந்து நம்ம என்னென்னு மாற்றணும்? நல்லா மாற்றணுமா? ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் நோடு. இப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு நன்னாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். ஸ்டோர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நோடில் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மாற்றினேன். அதாவது ப்ரீவியஸ் நோடு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் நல்லா. ஸோ இதை நல்லா மாற்றிட்டேன், ப்ரீவியஸாக மாற்றிட்டேன். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டெப் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நோடுக்கு நான் போகணும் இல்லையா? ஸோ நான் என்ன செய்யணும்? இந்த நோடுக்கு இந்த கரண்ட்டை தூக்கிட்டு போயிட்டு இந்த நோடுக்கு போகணும். கரண்ட்டு இப்போ இங்கே இருக்குது, இது இங்கே போகணும். ஓகேவா? ஸோ கரண்ட்டு இங்கே போகணும் அப்படின்னா இப்போ நான் கரண்ட்டை தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ கரண்ட்டு இங்கே போகணும் அப்படின்னா அதோட அட்ரஸை வச்சு தான் போகும். எதோட அட்ரஸ்ஸு? இந்த 2000ஓட அட்ரஸ் வச்சு. 2000 நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு நோட் கொடுப்பீங்க. ஸோ கரண்ட்டை தூக்கிட்டு போய் இங்கே நான் போட்டேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இன்னும் இங்கே வரல. ஏன்னா ப்ரீவியஸ் இனிஷியலாக என்ன இருக்கும்? நன்னில் இருக்குமா? அதானே இங்கே மாற்றணும் நன்னுன்னு ஸ்டார்டிங்கில். ஸோ ப்ரீவியஸ் வந்து நன்னில் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ப்ரீவியஸ் எங்கே வரணும்? கரண்ட் எங்கே இருந்ததோ அங்கே தான் ப்ரீவியஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நோடுக்கு வரணும். இப்போ கரண்ட் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அடுத்த நோடுக்கு போச்சுன்னா அதுக்கு அடுத்த நோடுக்கு வரணும். முன்னாடி கரண்ட் எங்கே இருந்ததோ அந்த நோடுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வந்து நன்னாக இருந்துச்சு. அப்போ வந்து கரண்ட் வந்து எங்கே இருந்ததுன்னா இங்கே இருந்தது, ஃபஸ்ட் நோடில் இருந்தது. இப்போ நான் கரண்ட்டை இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ ப்ரீவியஸை இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ்ன்றது கரண்ட்டோட நோடு. ஸோ நான் இதை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் நோடு என்ன இருக்கோ அந்த அட்ரெஸை நான் இதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் இங்கே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஈக்குவல்ட்டு என்ன இதுனா கரண்ட்டோட வேல்யூ. ஏன்னா நான் இங்கே மூவ் பண்ணிட்டேன்னா கரண்ட்டோட அட்ரஸ் வந்து இங்கே போயிடும், பாயிண்டர் இங்கே வந்துடும். ப்ரீவியஸும் கரண்ட்டு இங்கே இருக்கக்கூடாது. ப்ரீவியஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நோடு அதானே இருக்கணும். ஸோ கரண்ட் இங்கே இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் நோடு இங்கே இருக்கணும். இனிஷியலாக ப்ரீவியஸ் வந்து நன்னாக இருக்கும், அதுக்கப்புறமா கரண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து நெக்ஸ்ட் நோடுக்கு போயிடுச்சு கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோடு. இப்போ கரண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டெப்பு தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ
கரண்ட் வந்து இங்கே இருந்துச்சு முன்னாடி, இதை நான் இங்கே மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நன்னாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் நோடு வந்து நம்மளுக்கு நல்லாக மாற்றணும் இங்கே இருந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் நோடு வந்து இங்கே ஃபஸ்ட் நோடுக்கு போகணும். கரண்ட் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு இது போகணும். ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ப்ரீவியஸோட வேல்யூ என்ன, கரண்ட் என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூவே இங்கே தூக்கி போடு. ஸோ கரண்ட் எங்கே இருந்ததோ அங்கே போட்டாச்சு. இப்போ கரண்ட்டை அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், மூவ் பண்ணுறேன். எங்கே மூவ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நோடு இங்கே இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் நோடு அட்ரஸை நான் ஸ்டார்டிங்கே என்ன செஞ்சுருக்கணும், எனக்கு அட்ரஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் நான் இதை சேஞ்ச் பண்ணனே, ஒன்றை வந்து நல்லான்னு. ஸோ இப்போ இங்கே வந்து கரண்ட் இங்கே மூவ் ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன செய்வோம், திருப்பியும் ஸோ இதேமாரி வந்து ஒரு நோடாக நம்ம வந்து லூப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ கரண்ட் நோடு இருக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த கரண்ட் வந்து நெக்ஸ்ட் நோடை போகும். ஸோ நெக்ஸ்ட் நோடுன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு வழியாக போகும். ஸோ நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 2000 இருக்கான்னு போகும். நெக்ஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் போகும். ஸோ இது நல்லுன்னு வரும்போது இது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதில் வேல்யூ இருக்கிற வரைக்கும் நான் லூப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ கரண்ட் நோடில் தான் எனக்கு அந்த அட்ரஸ் இருக்குது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த கரண்ட் நோட்டில் 1000 இருக்கும், நெக்ஸ்ட்டு 2000, நெக்ஸ்ட்டு நல்ல இல்லை வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ. ஸோ வைல் லூப்பில் நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, கரண்ட்டில் அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட்டை வந்து பண்ணிகிட்டே இருக்கோம், நெக்ஸ்ட் நோடுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் நோடை ஸ்டோர் பண்ணோம் 2000 சொல்லிவிட்டு, இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் நோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு நோடு ஈக்குவல் டு என்னது, கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை சேவ் பண்ணும், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு இந்த இதே தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா கோடில் இதே தான், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ப்ரீவியஸ். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு நோடு. இந்த கோடே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நோடு ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட், அது இங்கே வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இது இங்கே வரும், நெக்ஸ்ட்டு கரண்ட் இங்கே வரும். எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த நோடு இங்கே வந்துடும். கடைசியாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இது நம்மளுக்கு வந்து நம்மளோட நோடோட அட்ரஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். கடைசியாக நம்ம பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் தான் நம்மளோட கரண்ட் நோடோட இது இருக்கும், கரண்ட்டில் நெக்ஸ்ட் நோடுக்கு போயிடும். ஸோ ப்ரீவியஸில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஷார்ட்டாக வந்து அந்த கோடு வந்து இது பண்ணுறதை நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்டு, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்டில் நெக்ஸ்ட் நோடு ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. அதாவது கரண்ட் நோடு வந்து இங்கே இருக்குது இப்போ. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் நோடில் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு, கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு பாயிண்டரில் 2000 இருக்குது. ஸோ இதில் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா, அந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு அப்படி ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னால், இனிஷியலாக ப்ரீவியஸ் நோடு வந்து நன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்றது தானே இது. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுன்றது இந்த பாயிண்டர், அந்த பாயிண்டரில் என்ன போடுறேன் அப்படின்னா ப்ரீவியஸோட வேல்யூ போடுறேன், நன்னு, அதாவது நல்லு. ஓகேவா? பைத்தானில் நன்னுன்றது, இதில் நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு நல். நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நான் இங்கே இது போடுறேன், இந்த லைன் முடிச்சிட்டோமா, இது செகண்டு இது முடிச்சாச்சு. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு, இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். தேர்டில் ப்ரீவியஸோட வேல்யூ என்னவாக இருந்தது, நன்னாக இருந்தது, அது கரண்ட்டோட வேல்யூவாக மாற்றுறேன். கரண்ட் இப்போ எங்கே இருக்குது, 1000 இருக்குது. ஸோ 1000ஓட அட்ரஸ்ஸு கரண்ட் இங்கே வந்துடும். இப்போ ப்ரீவியஸ் பாயிண்டர் இங்கே வந்துடும். இப்போ 1000 பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்டை நான் இங்கே மூவ் பண்ணணுமா, இங்கே மூவ் பண்ணணுன்னா 2000ஓட அட்ரஸுக்கு மூவ் பண்ணணும். ஸோ கரண்ட் ஈக்குவல் டு 2000 எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் நோடில் இருக்குது. ஸோ கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோடு இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இட்டரேஷனில் இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கரண்ட்டில் வேல்யூ இருக்கிற வரைக்கும் நான் லூப் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ கரண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 2000. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இட்டரேஷன்.
நெக்ஸ்ட் இட்டரேஷன் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே திருப்பி வரோம் லூப்புக்குள்ளே. நெக்ஸ்ட் நோடு ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் நோடோட வேல்யூ என்ன, கரண்ட் எங்கே இருக்குது, இப்போ இங்கே இருக்கிறது இந்த கரண்ட் ஈக்குவல் டு 2000 இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டு இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ கரண்ட்டோட நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நோடில் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வேணும் அடுத்தது போகிறதுக்கு. ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். இப்போ கரண்டோட நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸை போடணும். இதுதான் வந்து கரண்ட்டு 2000. கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா இங்கே என்ன வேல்யூ போடணும், ப்ரீவியஸோட வேல்யூ. ப்ரீவியஸ் இப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட வேல்யூ என்ன, 1000. ஸோ இப்போ 1000 போட்டோன்னா 1000 அட்ரஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் 1 நல்லுன்னு. ஸோ 1000 எங்கே இருக்கோ அதை போய் அதை லிங்க் பண்ணிவிடும் நம்ம இது கொடுக்குறதுனால. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ப்ரீவியஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது இப்போ இங்கே மூவ் ஆகணும். கரண்ட்டாக இப்போ எங்கே இருக்கோ அங்கே மூவ் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் இங்கேருந்து என்ன ஆகிடும், இங்கே மூவ் ஆகிடும். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னது, ப்ரீவியஸ் இங்கே மூவ் ஆகிடுச்சு. கரண்ட் வந்து என்ன வேல்யூ, 2000. நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நோடு. நெக்ஸ்ட் நோடில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நல்லு. ஸோ நல்லு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட இந்த இட்டரேஷன் முடிஞ்சிடுச்சு, இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. திருப்பி எங்கே போவீங்க, கரண்ட்டுக்கு போவீங்க. ஸோ கரண்ட்டோட வேல்யூ என்ன, நல்லு. ஸோ இது வேல்யூ இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப்புக்குள்ளே போகும். எப்போ நல்லு வருதோ அப்போயே இங்கே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் எந்த நோடும் இல்லை. ஸோ இந்த லூப்பு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கடைசி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்டார்டிங் அந்த நோடோட ஸ்டார்டிங் அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் அது போகும். ஸோ இந்த நோடோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எதில் இருக்குது, ப்ரீவியஸில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த நோடோட ஸ்டார்டிங் அட்ரஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ ப்ரீவியஸில் நம்மளுக்கு 2000 சொல்லிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் அதோட அட்ரஸை. அந்த நெக்ஸ்ட் பாயிண்டரில் இருக்கிற அந்த அட்ரஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் அந்த நோடோட அட்ரஸை. ஸோ அதை வச்சுட்டு திருப்பி அது ரிவர்ஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் வந்துருச்சா, 2,1,1000 லிங்க் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2 நோடோட எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து 4 நோடு இல்லை 5 நோடுக்கும் இதேமே நீங்கள் பண்ணிங்கனாவும் அது லிங்க் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கோடு, பைத்தான் கோடு. அதை சிம்பிளாக நம்ம வந்து இட்டரேஷனை வச்சு நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். இந்த இதில் நெக்ஸ்ட் நோடை சேவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது ப்ரீவியஸ் நோடு, கரண்டோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ், இங்கே தான் ரிவர்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் நோடுக்கு அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணுறோம். கரண்ட் அடுத்த நோடுக்கு போகும், இது முன்னாடி இருந்த நோடுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ். ஸோ சேவ், ரிவர்ஸ், மூவ். ஸோ இந்த இதில் நீங்கள் இதுதான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான லிங்க். ஸோ கரண்டோட நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் நோடாக நம்ம மாற்றும் போது தான் அது ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது நீங்கள் இந்த இதை நீங்கள் ஸ்டார்டிங் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வரும், நெக்ஸ்ட்டு கரண்ட். ஒன்று சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அங்கே மூவ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா இது மறக்கவே மறக்காது.